இசக்கார். இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். இசக்கார் கோத்திரத்தார் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய சரீரம் வலுவாய் இருக்கிறது. அவர்கள் கழுதைகளைப் போல பொறுமையாக சுமை சுமக்கிறவர்கள். இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை என்று யாக்கோபு இசக்காரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இசக்கார் கோத்திரத்தார் விவசாய வேலைகளை செய்கிறார்கள். அவர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களாய் இருக்கிறார்கள். இசக்கார் கோத்திரத்தார் மீது இரண்டு பாரங்கள் சுமத்தப்படுகிறது. அவற்றில் ஒன்று விவசாய வேலை, மற்றொன்று பகுதி கட்டுவது. யாக்கோபு இசக்காரை பற்றி சொல்லும்போது அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான் என்று சொல்லுகிறார். இசக்கார் கோத்திரத்தார் எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை பொறுமையாக செய்கிறவர்கள். ஆனாலும் அவர்கள் மீது அதிகமாக வரிகள் சுமத்தப்படுகிறது. அவர்கள் வேலையின் பாரங்களை சுமப்பது போல வரியின் பாரங்களையும் சுமக்கிறார்கள். எஸ்தரோலோன் பள்ளத்தாக்கு விளைச்சல் நிலம் மிகுந்தது. சத்துருக்கள் அடிக்கடி இங்கு வந்து இவர்களை கொள்ளையிடுவார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இசக்கார் கோத்திரத்தார் விரோதிகளுக்கு பகுதி கட்டி விடுவார்கள்.